வணக்கம். அன்பும் அமைதியும் வலிமையும் வளமையும் வாழ்வும் நேர்மையும் உண்மையும் புகழும் உங்களுக்கு உண்டாயிருக்கும்படியாக வாழ்த்தி, ஆண்டவரும் மீட்பருமாயிருக்கிற தேவனுடைய திருப்பெயராலே இந்த வார ஞாயிறு சிந்தனைக்காக உங்களை அன்போடு அழைக்கிறேன். வாசகங்கள் ஊடாக ஆண்டவர் நம்மை நீதிமானாக்குகிற தேவன் என்கிற காரியங்களை குறித்து தியானம் பண்ணுகிறோம். இறையாட்சியை குறித்து கடந்த வாரங்களிலே பொது காலம் தொடங்கிய நாள் முதல் ஒவ்வொரு வாரமும் நம்மை அவர் எப்படியெல்லாம் உருமாற்றுகிறார், புனிதமாக்குகிறார், சிறந்தவராக்குகிறார், விளைவிக்கிறார். இந்த வாரத்திலே நீதிமானாக்குகிற தேவன் என்கிற காரியங்களை குறித்து நாம் தியானம் பண்ணுகிறோம். முதல் வாசகத்தின் வழியாக மனிதநேயமுடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும், அதனால் நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். திருப்பாடல் வழியாக மன்னிப்பதில் வல்லமையுடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும், அதனாலே நாம் நீதிமான்களாகிறோம். இரண்டாவது வாசகத்தின் வழியாக பரிந்து பேச வேண்டும், அதனாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். நற்செய்தி வாசகத்தின் வழியாக அறுவடை நாள் வரை காத்திருக்க வேண்டும், அதிலே நாம் நீதிமான்களாகிறோம் என்கிற காரியங்களை குறித்து நாம் தியானம் பண்ணுகிறோம். முதல் வாசகம் சாலமோனின் ஞான நூலில் இருந்து தரப்பட்டிருக்கிறது. வாசகத்தில் ஆண்டவருடைய ஆற்றல் என்ன என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவருடைய ஆற்றலே நீதி, நீதியின் ஊற்று அவருடைய ஆற்றல். ஆண்டவருடைய இயல்பே நீதியை உடையவராக இருக்கிறார். அவரிடத்திலிருந்துதான் நீதி புறப்படுகிறது. அவருடைய நீதி எப்படி இருக்கிறது என்று வாசகம் நமக்கு சொல்லித் தருகிறது. அனைத்தின் மீதும் அவருக்கு ஆட்சியுரிமை இருந்தும் இவைகள் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்கிற ஆட்சியுரிமை அவரிடத்திலே இருந்த பொழுதும் அவர் அவர்களை வாழும்படி அனுமதித்திருக்கிறார். அவர் அவர்களை விட்டு வைத்திருக்கிறார். அவரிடத்திலே இந்த பேராற்றல் காணப்படுகிறதினாலே அவர் மிகுந்த கனிவோடு நீதி செய்கிறவராயிருக்கிறார். வெறும் கனிவோடு நிற்கிறதில்லை, அவர் கனிவோடு நீதி செய்கிறவராயிருக்கிறார். அவரிடத்திலே ஆற்றல் மிக இருக்கிறதினாலே அவர் மிகுந்த பொறுமையோடு இருக்கிறார். நம்முடைய வாழ்வின் எல்லா பக்கங்களிலும் நாம் ஆண்டவரை போல ஆற்றல் மிகுந்தவர்கள் என்று காண்பிக்கும்படியாய், ஆண்டவரை போல நான் நீதிமான்கள் என்று காண்பிக்கும்படியாய், நம்முடைய வாழ்விலே நாம் எல்லாவற்றிலும் நீதி உடையவர்களாய் இருக்க வேண்டும். நம்மிடத்திலே நம்முடைய காரியத்திற்கு நீதி, நம்மை அடுத்திருக்கிறவர்களுக்கு நீதி, நம்முடைய செயல்களில் நீதி என்று நம்முடைய வாழ்வின் எல்லா பக்கங்களிலும் நீதி உடையவர்களாய் இருக்க வேண்டும். நம்மை அடுத்திருக்கிறவர்களையும் நமக்குரியவர்களையும் அவருடைய விருப்பத்தின்படி வாழ விடுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கனிவோடு நீதி செய்ய வேண்டும், பொறுமையோடு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு முதல் வாசகத்தின் வழி ஒரு நீதிமானின் தன்மை எப்படி இருக்கிறது என்கிறதனை விளக்கி சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆக வாசகத்திலே சொல்லப்பட்டபடி நாம் வாழ்ந்திருக்க வேண்டும். அப்படி வாழ்கிறதன் மூலமாக நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்கிற காரியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். பதிலுரை பாடலில் பாடலாசிரியர் ஆண்டவருடைய குணாதிசயங்களை இன்னும் அதிகமாய் விளக்குகிறார். மன்றாடுவோரிடத்தில் ஆண்டவர் பேரன்பு காட்டுகிறார். யார் யாரெல்லாம் ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிறார்களோ, ஜெபிக்கிறார்களோ, விண்ணப்பம் வைக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் பேரன்பு காட்டுகிறார். தன்னிடத்திலே வேண்டுகிறவர்களுக்கு அவருடைய குரல் கேட்டு உதவி செய்கிறவராயிருக்கிறார். அவர் இரக்கமிக்க தேவனாயிருக்கிறார், அருள் மிக்கவராய் இருக்கிறார், விரைவில் சினம் கொள்ளாதவராய் இருக்கிறார்,
உண்மையும் இரக்கமும் உடையவராய் இருக்கிறார். தம்முடைய அடியவருக்கு ஆற்றல் தருகிறவராய் இருக்கிறார் என்கிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இத்தகைய மேன்மை மிகு காரியங்கள் உடையவராய் வல்லமை உடையவராய் இருந்த பொழுதும், சகலத்தின் மீதும் ஆட்சியுரிமை உடையவராய் இருந்த பொழுதும் அருள் மிக்கவராய் இருக்கிறார், இரக்கம் நிறைந்தவராய் இருக்கிறார், பேரன்புடையவராய் இருக்கிறார், உண்மையாய் இருக்கிறார், நீதியை செய்கிறார், தம்முடைய அடியவருக்கு ஆற்றலை தருகிறார். அப்படி என்றால் நீதிமானாக்குகிற தேவன் நம்மை இப்படி இருக்கத்தான் அழைக்கிறார். இரக்கமுடையவர்களாய் இருக்க வேண்டும், அருள் உடையவர்களாய் இருக்க வேண்டும், பேரன்பு காட்டுகிறவர்களாய் இருக்க வேண்டும், வேண்டுகிறவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அடியாரிடத்திலே நம்மிடத்திலே தங்கி இருக்கிறவர்களுக்கு நாம் ஆற்றல் தருகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி ஆண்டவருடைய இந்த குணாதிசயங்களை நாம் கொண்டிருக்கிற பொழுது, பாடலாசிரியர் சொல்லுகிற எல்லா இந்த குணாதிசயங்களை நாம் கொண்டிருக்கிற பொழுது, எளிதில் சினம் கொள்ளுகிறவர் இல்லை என்று அவர் எழுதுகிற பொழுது, அதை போல நாம் மாற வேண்டும். அப்படி மாறுகிற பொழுது நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம், நம்மை தேவன் நீதிமானாக்குகிறார். இரண்டாவது வாசகத்தின் வழியாக ரோமையருக்கு பவுல் எழுதுகிற பொழுது, வலுவற்ற நிலையில் நம்முடைய தூய ஆவியானவர் நமக்கு துணை நிற்கிறார். நாம் வலுவற்று காணப்படுகிற வேளைகளில் எல்லாம் நமக்கு துணை நிற்கிறது நம்முடைய தூய ஆவியானவர். இந்த தூய ஆவியானவர் எதற்காக, எப்படி வேண்ட வேண்டும் என்று சொல்லி, விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று சொல்லி, சொல்வடிவம் பெறாத ஒரு வல்லமையில் அவர் நம்மிடத்தில் இருந்து நமக்கென, நம்மை அடுத்திருக்கிறவர்களுக்கென விண்ணப்பம் பண்ணுகிறார். அவருடைய விண்ணப்ப வடிவம் கடவுளுக்கு உகந்த வழியில் இருக்கிறது என்கிறதனை அவர் வேலைக்கு தருகிறார். நாம் நம்மை அடுத்திருக்கிறவர்களுக்காக பரிந்து பேசுகிற பொழுது நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். நம்மிடத்திலே காணப்படுகிற தூய ஆவியை கொண்டு, தூய ஆவியின் விருப்பத்திற்கு இணங்க, சொல் வண்ணம் சொல் வடிவம் பெறாத ஒரு வல்லமையில் ஆண்டவரிடத்திலே நாம் பேசுகிற பொழுது, பரிந்து பேசுகிற பொழுது நாம் நீதிமானாகிறோம். நம்முடைய எண்ணத்தில் தூய ஆவியானவர் தோன்றுகிறபடி காரியங்களுக்காக நாம் போராடி ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கிறதினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்கிற காரியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வலுவற்ற நிலையில் இருக்கிறவர்களுக்காக தூய ஆவியானவர் ஜெபிக்கிறார். நம்மிடத்திலே காணப்படுகிற வலுவற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இங்கே வலுவற்றவர்கள் என்று நான் சொல்லுகிறது ஜெபிக்க இயலாதவர்கள், ஜெபிக்க தெரியாதவர்கள், ஜெபம் என்றால் என்னவென்றே தெரியாதிருக்கிறவர்கள், ஆண்டவருடைய சமூகத்தை குறித்தும் அவருடைய இருப்பை குறித்தும் அறியாத ஜனங்கள், அவரிடத்திலே தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள முடியாத நிலையில் இருக்கிற பிள்ளைகள், இவர்களுக்காக நாம் பரிந்து பேச வேண்டும். உலகில் எத்தனையோ காரியங்கள் நடக்கிறது. ஜெபிக்க தெரிந்தும் ஜெபிக்க முடியாமல் ஓடுகிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்காக என்று நம்மிடத்திலே நம்முடைய எல்கைக்கு உட்பட்ட எல்லாரை குறித்தும் நாம் பரிந்து பேசுகிற பொழுது, தூய ஆவியானவர் ஏவுகிறபடி பரிந்து பேசுகிற பொழுது நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்கிற காரியத்தை நாம் இரண்டாவது வாசகத்தின் வழியாக கற்றுக்கொள்ளுகிறோம். நற்செய்தியின் ஊடாக ஆண்டவர் 3 உவமைகள் வழியாக பேசுகிறார். விதைக்கப்படுகிறது, நல்ல விதை விதைக்கப்படுகிறது. பகைவன் களைகளை விதைத்து விடுகிறான். அறுவடையின் நாள் வரை வளரட்டும். அறுவடையின் நாளிலே எவன் யார் எப்படி என்கிறது விளங்கும். அதுவரையில் பொறுமையாயிருக்க வேண்டும். அதனால் தான் ஆண்டவர் முதல் வாசகத்திலே நமக்கு சொல்லித் தந்தார். அவர் பொறுமையோடு இருக்கிறவராயிருக்கிறார். அவருடைய ஆற்றல் நீதி உடையதாயிருந்தும் அனைத்தின் மீதும் ஆட்சியுரிமை உடையவராயிருந்தும் அவர் பொறுமையோடு வாழும்படி விட்டுவிட்டார். களைகளையும் விட்டுவிடுங்கள், வளரட்டும். கனி தருகிறதா இல்லையா என்கிறதனை காலம் வருகிற பொழுது
அது களையா அல்லது கனியா என்கிறது விளங்கும். அதுவரையில் பொறுமையோடு இருக்க வேண்டும். இந்த விதை வளர்கிற பொழுது மரமாகிறது, கனி தருகிறது. அவைகளிடத்திலே வானத்து பறவைகள் வந்து தங்கி இளைப்பாறுகிறது. உன்னிடத்திலே நல்ல செயல்கள் காணப்படும் என்று சொன்னால், நல்ல கனிகள் காணப்படும் என்று சொன்னால், சகல ஜனங்களும் உன்னிடத்திலே வருவார்கள், உன்னிடத்திலே ஆலோசனை கேட்பார்கள், உன்னிடத்திலே வந்து தங்குவார்கள். உன்னிடத்திலே ஆலோசனை கேட்காத வரையில், உன்னுடைய காரியங்கள் எடுபடாத வரையில், இறைவனை தேடுகிற ஜனங்கள் உன்னிடத்திலே வருவார்கள். யார் யாருக்கெல்லாம் இறைவன் மீது நாட்டம் இருக்கிறதோ அவர்கள் உன்னிடத்தில் வருவார்கள். இந்த உலகத்தின் ஓடுகிறவன் பின்பு உன்னிடத்திலே வரான். இந்த உலகத்திலே தீய செயல்களை செய்கிறவன் உன்னிடத்திலே வரான். அதனாலே உலகத்தில் இருக்கிறவர் எல்லாரும் என்னிடத்திலே வந்து தங்க வேண்டும் என்கிறது இல்லை, வந்து ஆலோசனை பெற வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஆண்டவரை தேடுகிறவன், ஆண்டவருடைய காரியத்தில் கண்ணும் கருத்துமாய் இருக்கிறவன், நீதியாய் வாழ வேண்டும் என்று நினைக்கிறவன், நேர்மையோடு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவன் உன்னிடத்திலே சஞ்சாரம் பண்ணுகிறான். அல்லாதவன் உன்னிடத்தில் வருகிறதில்லை. அவர்கள் உன்னிடத்தில் வருகிறார்கள். நீ இறையாட்சிக்கு உட்பட்டு இருக்கிறாய், நீதிமானாய் இருக்கிறாய். மூன்றாவது ஊமை புளிப்பு மாவாய் இருக்கிறது. நீ வைக்கப்பட்டிருக்கிறாய், நீ நட்டப்பட்டிருக்கிறாய். நீ நட்டப்பட்டிருக்கிற இடத்திலே உன்னை குறித்த காரியங்கள் பரவும். நீ இருக்கிற சமுதாயத்திலே உன்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய உரிமைகளும் உன்னுடைய குணாதிசயங்களும் படர்ந்து வரும். அப்பொழுது ஜனக்கூட்டத்தை நீ உன்னை போல மாற்றுவாய். நீ இதற்காக பெரிய வேலைகள் ஒன்றும் செய்ய வேண்டியது இருக்காது. உன்னுடைய இயல்பிலே நீ இருந்து கொள். ஆண்டவர் உன்னை எப்படி ஏற்படுத்தி இருக்கிறாரோ அப்படி இருந்து கொள். தனிமையில் ஜெபி, பரிந்து பேசு. ஆண்டவர் சொல்லி இருக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றாய் நினைத்துக்கொள். நீதியோடு இரு, கனிவோடு இரு, பொறுமையோடு இரு, அருள்மிக்கவனாயிரு, இரக்கம் கொண்டவனாயிரு, சினம் கொள்ள தாமதித்திரு, உண்மையோடு பேரன்பு காட்டுகிறு. உன்னிடத்திலே ஜனங்கள் வருவார்கள், உன்னிடத்திலே ஜனங்கள் வந்து தங்குவார்கள். நீ இருக்கிற சமுதாயத்திலே உன்னை போல ஜனங்கள் உண்டாக்கப்படுவார்கள் உன்னுடைய இருப்பின் நிமித்தமாக. அது இறையாட்சி. ஆண்டவர் விதையை விதைக்கிறார். விளக்கத்தை நன்றாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் விதைக்கிறார். எண்ணங்கள் நமக்கு தரப்படுகிறது. வாசிக்கிறோம், கேட்கிறோம், ஆலோசனை பண்ணுகிறோம், விவாதிக்கிறோம். எண்ணங்கள் தரப்படுகிறது. அந்த எண்ணங்கள் நீ என்கிற வயலில் அது விதைக்கப்படுகிறது. நான் அந்த வயல், நீ அந்த வயல். வயலிலே ஆண்டவருடைய எண்ணங்கள், ஆண்டவருடைய வார்த்தைகள் விதைக்கப்படுகிறது. பகைவன் களையை விதைக்கிறான். தீய எண்ணமுடையவர்கள் தீய எண்ணங்களை நம்மிடத்திலே விதைக்கிறார்கள். சினிமாக்கள் மூலமாக, தொலைக்காட்சி பெட்டிகள் மூலமாக, தாறுமாறான கருத்துக்கள் மூலமாக, பொழுதுபோக்குகள் மூலமாக, விளையாட்டுகளை பார்த்து கொண்டிருப்பதன் மூலமாக, சமூக ஊடகங்களையே பார்த்து அதிலே நேரங்களை செலவழித்துக் கொண்டிருப்பதன் நிமித்தமாக, அநியாயங்களை சரி என்று சொல்லி, ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கிறதை தவறென்று சொல்லி களைகள் விதைக்கப்படுகிறது. இவைகளிலாலே கனிகள் உண்டாகிறதில்லை. கனிகளை உண்டாக்காத ஒவ்வொரு செயலும், கனிகளை உண்டாக்காத ஒவ்வொரு எண்ணங்களும், கனிகளை உண்டாக்காத ஒவ்வொரு போக்கும் வரத்தும் களைகள் என்று நியமிக்கப்படுகிறது. கடைசி காலத்தில் அவைகள் நெருப்பிலே தள்ளப்படும். நீ கடி கொடுக்கிறவனாய் இருக்க வேண்டும், நீதிமானாய் செயல்பட வேண்டும். உன்னிடத்திலே விதைகள் என்கிற எண்ணங்கள் தரப்படுகிறது. அவைகளை நீ நன்றாய் உள்வாங்கி செயல்படுத்தி ஆண்டவருக்கென நீதியோடும் நேர்மையோடும் இரக்கத்தோடும் கனிவோடும் பொறுமையோடும் சினங்கொள்ள தாமதித்தும் அடுத்தவருக்காக பரிந்து பேசும் நிற்கிற பொழுது
நீ கனியென விளங்குகிறாய், நீ ஆண்டவராக விளங்குகிறாய், நீ நீதிமானாகுகிறாய். ஆண்டவர் உன்னை நீதிமானாய் ஆக்குகிறார். மீண்டும் ஒரு தடவை சொல்லித்தர விரும்புகிறேன். நீ மனித நோயத்தோடு செயல்பட வேண்டும், வாழும்படி விட்டுவிட வேண்டும். நீதிமானாய் நீதியை செயல்படுத்த வேண்டும், கனிவோடு இருக்க வேண்டும், பொறுமையோடு இருக்க வேண்டும், மன்னிப்பதில் சிறந்தவனாய் இருக்க வேண்டும், சினம் கொள்ள தாமதித்து அருள் மிக்கவனாய் இரக்க மிகுந்தவனாய் பேரன்பு உண்மையோடும் நடந்து சகலருக்கும் ஆற்றலை அளித்து நீ நீதிபரராய் விளங்க வேண்டும். அடுத்தவருக்காக பரிந்து பேச வேண்டும். தூய ஆவியானவர் ஏவுகிறபடி பரிந்து பேச வேண்டும். தீய ஆவியானவரை கொண்டு அல்ல, தூய ஆவியானவரை கொண்டு சொல் வடிவம் பெறாத எண்ணங்களின் மூலமாக, வல்லமையின் மூலமாக நீ விண்ணப்பம் செய்ய வேண்டும். காணப்படுகிற சகலவற்றையும் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அறுவடை நாளுக்கென காத்திருக்க வேண்டும். அறுவடை நாள் நம்முடைய வாழ்நாள் முடிவு. அந்த நாள் வரையில் காத்திருக்க வேண்டும். அந்த நாள் வரும் வரையில் நம்முடைய கனிகளிலே அவர்கள் ஆனந்தம் பெறும்படி நாம் அவர்களை விட்டு வைக்க வேண்டும். நம்முடைய வாழ்வு, நம்மை சுற்றி இருக்கிற பிள்ளைகளை நாம் முயற்சி செய்யாமலே பாதிக்க வேண்டும். அப்பொழுது நாம் நீதிமானாக விளங்குகிறோம் என்று ஆண்டவருடைய பார்வையில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஜெபிக்கலாமா? அப்பா பிதாவே, நல்ல நாளுக்கும் வல்லமையுள்ள வார்த்தைகளுக்குமாய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, தேவரின் மேன்மையான வார்த்தையை தந்து எங்களை தேற்றி இருக்கிறதுனால நன்றி ஆண்டவரே. அப்பா, உம்மை போல நீதியோடு விளங்க கிருபை பண்ணுங்க ஆண்டவரே. அடுத்தவரை விட்டுவிட கிருபை பண்ணுங்க, வாழும்படி விட்டுவிட கிருபை பண்ணுங்க ஆண்டவரே. பொறுமையோடு இருக்க கிருபை பண்ணுங்க, கனிவோடு இருக்க கிருபை பண்ணுங்க ஆண்டவரே. இரக்கத்தோடு இருக்க, பேரன்பு காட்ட, உண்மையும் நேர்மையும் உள்ளவர்களாய் இருக்க, சினம் கொள்ள தாமதித்திருக்க தேவரின் கிருபை பண்ணுவீராக. அடுத்தவருக்காய் பரிந்து பேசி, தூய ஆவியானவர் ஏவுகிறபடி பரிந்து பேசி ஆண்டவரே, சகல ஜனங்களும் வந்து தங்குகிறவர்களாய் பொறுமையோடு காத்திருந்து பிழிப்பு மாவாய் நாங்கள் விளங்க தேவரின் கிருபை பண்ணுவீராக. நாங்கள் வயல் நீர் விதைக்கிற எண்ணங்களை நன்றாய் கொண்டு வளர்த்தெடுத்து ஆண்டவரே, களைகளை அப்புறப்படுத்தி உம்முடைய பாதத்திலே கனிகளை கொண்டு வந்து சேர்க்கிறவர்களாய் எங்களுடைய ஆத்துமாவிடத்திலே வந்து தங்கும்படி எங்களை நீதிமானாக்குகிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேவரீர் வல்லமையாய் பொறுப்பெடுத்து நடத்துங்க. வல்ல மீட்பருடைய நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானம்.